மக்கள் 257வது எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட்ல யாரை காட்டுறாங்க? நர்ட்டோ தான் காட்டுறாங்க. பார்த்தா அவன் காகேமாசா சீரிஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா கொனக வாரா எஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு பார்த்தா நர்ட்டோ ரொம்ப சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்குள்ள மிஷனோட ரிப்போர்ட்டை கொடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு வரான். இவன் ஒரு பக்கம் என்னாச்சு லார்ட் சவுண்ட்ஸ் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஈவில் ஜேமர் காகேமாசாவை தான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு புண்ணா என்னன்னு சொல்லி கொனமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சினோபி மூவிடா, அது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஷிகமாரு. அதே இதுக்கு லார்ட் சவுண்ட் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கண்டி இந்த படத்துல கூப்பிட்டு இருக்காங்கடா, ஹோகாகே மூவின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது நீங்களா? அப்பனா இதை பண்ணுங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கும், நான் பாக்குறேன்னு சொல்றான் கொனகமரு. அதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து ஹீமாரி கூட வெக்கேஷன் போறேன்னு சொல்லியிருக்கான். அதே நாள்லதான் இந்த சூட்டையும் எடுக்குன்னு நினைச்சிருந்திருக்காங்க அவங்க. நான் மட்டும் இங்க போனோம்னா அங்க போக முடியாது, நான் அதையே மறந்து இவங்கள்ட்ட ஓகே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. படத்துல நான் கடைசியில முடியல ராசங்கன் ஜுட்சு வர போட்டு கட்டணுமா, அது நம்ம நர்ட்டோல தானடா முடியும், அதுதான்டா இங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமாரு. ஹீமார்ட்ட என்னால வந்து மன்னிப்பு கேட்க முடியாது, மன்னிப்பு கேட்கப்பட்டு அவனை அடிச்சு நொறுக்கிடுவா, சக்கரா பையன்லயே அடிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உங்க இடத்துல இருந்து நான் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொனகமரு கிட்ட இருக்கான். என்ன சொல்லி நட்ட கேட்கறான். நீங்க உங்க வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்க, இதை நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். கொனகமரு நீ தண்டா மாசு நல்ல வேலைய வாழ்க்கையை காப்பாத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இருக்க ஷிகமாரு. இதை ஏன்ட்ட விடுங்க, கொக்கையோட பெஸ்ட் பார்ட்டா நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் குணாய் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னையோட குணாயை கூர்ந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த குணாய் ஆல்ரெடி உடஞ்சு போய் தான் இருக்கு. குணாய் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கூடா, அப்பன தண்டா உன்னோட எதிரிலாம் வந்து உன் பக்கத்துல வந்து நிக்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சரி எனக்கு அது புரியும் சொல்லிட்டு தலையில சொரிஞ்சிட்டு கொனகமர் அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் கொனகமர் நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த உலகத்துக்கு லார்ட் சவுண்ட்ஸ்னா யாருன்னு காட்டணும், இந்த மூவில நம்ம தான் மாஸ் காட்டணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். படத்தை பார்த்தே நல்லா கூலா இருக்க மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அங்க நடக்க ஷூட்டிங் எடுத்துக்கு வந்துட்டான். என்னோட பேர் சர்ட் கொனகமர்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கதான் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த படத்துல உள்ள ப்ரொடியூசர் வந்து நின்னுட்டு இருக்கான். ஓகே ரோலுக்கு நீ கரெக்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே ரோல்ல எனக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா ராசங்கன் ஜுட்சு நான் வேற ரோலா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப்லாம் காட்டுறான். நீங்கள் நானும் சேர்ந்து ஒரு பேட்டில் சீன் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காகே மாசம் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் பேர் தான் கொங்கோரோ. படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நிறைய பாத்துட்டு சொல்லிட்டு இருக்க கொனகமரு. ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கை கொடுக்க வரான். பார்த்தா அவனுக்கு குறுக்கொலி உண்டு, சடனா குறுக்கொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு குறுக்கொலி வந்துச்சு, அந்த தான் வலிக்க ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு இன்னொருத்த அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருக்கான். பிரச்சனை இல்ல, அந்த ரோலை நான் சூப்பரா பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு காகே மாசம் போய்கிட்டே இருக்கான். இந்த ஸ்டாருக்கு ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் எல்லாம் உண்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கொனகமரு. அப்புறம் ஸ்கிரிப்ட் பேப்பர் எடுத்துட்டு கொனகமர்ட்ட வந்து கொடுக்குறான். இதுதான் ஈவில் காகே மாசாவோட ஸ்கிரிப்ட் பேப்பர், இதுல உங்க சீனை நீங்க கரெக்டா படிச்சு முடிச்சிருக்கன்னு சொல்றான். படம் நடிக்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தானே ஸ்கிரிப்ட் பேப்பர் தந்தீங்க, அதுக்குள்ள படம் நடிக்க சொல்றீங்க, நான் இன்னும் படிச்சே முடிக்கலன்னு சொல்றான் கொனகமரு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, படிக்காம நல்லா நடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. கரெக்ட் தானே டேரக்டர் சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்றான். ஆமான்னு சொல்றான் டேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தா ஹோகாகேயோட கோட்டை போட்டு வந்து நின்னுட்டு இருக்கான். அவன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு போட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வேண்டாம், இதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. உங்களோட மேக்கப்பை போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க அவங்க. சடனா பார்த்தா அந்த மேக்கப் பொண்ணு பக்கத்துல வாரா, பார்த்தா 3 கோடை மட்டும் போட்டு விடுதாவா. வாடா ஹோகாகே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக சொன்னாலே சூப்பரா இருப்பானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா செட் இல்ல, வெறும் கிரீன் லைட் வச்சு தான் அவனை வச்சு எடுக்கவே செய்யறாங்க. உங்க ஆக்ஷனை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா தூரத்துல இருந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் காமிச்சிட்டு இருக்கான். பார்த்தா படத்தோட டைலாக் கம்ப்ளீட் சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா சும்மா சொல்றான், சொன்னோன்னு டேக் ஓகேன்னு சொல்றாங்க அவங்க. டேய் இது ரொம்ப பிளெண்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த டைரக்டர். என்ன சீன் அடிச்சாலுமே ஓகே ஓகேன்னு சொல்றாங்க. அப்புறம் பக்கத்துல சிக்கமாரு வந்து நிக்கிறான். பார்த்தா அதுவும் சிக்கமாரு கிடையாது, வேற ஒருத்த வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான். பாக்கே ஒரு வித்தியாசமா இருக்கான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கொனகமரு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம எடுத்து நீங்க பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கட்டிக்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த இடத்தை வச்சு வேற இடத்துல வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, முடி மாத்திட்டாங்க, ஃபேஸ மாத்திட்டாங்க, எல்லாத்தையும் மாத்தி வச்சு எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணலன்னு சொல்லிட்டு கொனகமரு முழிக்கான். இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேரக்டருக்கு வந்து இது வேற லெவல்ல எடுக்கணும் தான் நினைச்சு பார்த்தாரு, ஆனா இது அந்த அளவுக்கு எடுக்கவே முடியல. ஷூட்டிங் உள்ளே வச்சு நடக்கிறதுனால நல்லாவே இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேரக்டர் மாதிரி நானும் ஒரு நல்ல டேரக்டர் ஆகணும், அவர் இந்த படத்தை எடுக்க ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொனகமரு பேசிக்கிட்டே இருக்கான். என்னடா ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். ப்ரொடியூசர் வந்து எங்களோட இதை வந்து நல்லாவே யூஸ் பண்ண விட மாட்டேங்காரு, எங்களோட டேலண்டான ஆளை நல்லா யூஸ் பண்ணோம்னா சூப்பரா பண்ணலாம், ஏகப்பட்ட எஃபெக்ட்லாம் இதுல தேவைப்படாது, நம்ம வெளியே வச்சு சூப்பரா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு அந்த அளவுக்கு ஒத்தே வர மாட்டேங்குது, 2 பேருக்கு ஏற்கு மார்க்கா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல லொகேஷன்ல வச்சு இந்த படத்தை ஷூட் பண்ணோம்னா சூப்பரா போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கா ஷூட்டிங்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு காகே மாசா கூட வச்சு தானே எனக்கு ஒரு பேட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்கறான். ஆமா, அதுல உங்களுக்கு எது பிளான் இருக்கான்னு சொல்லிட்டு பையன் கேட்கறான். லார்ட் சவுண்ட்னா யாருன்னு காட்ட போறேன், அவர் ஒரு கூலான ஷினோபின்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றத உன்னால செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லுங்க, நான் எதுனாலும் செஞ்சு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். பாருங்க சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா உண்மையான சிக்கமரு இறக்கிட்டான். அதை வச்சு இந்த டைலாக் எல்லாம் போட வச்சுட்டான். கொனகமரு அதை பார்த்து மிரட்டா யாரா இவனுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அடுத்த நாளாவது ஸ்டுடியோக்கு வர டைரக்டர் பார்த்தா ஸ்டுடியோட கீ எங்க இல்ல. உன அந்த பையன் சொல்றான், சார் கீயை நான் தேடி பார்த்தேன், எங்க இருக்குன்னே தெரியல, பேசாம நம்ம இன்னைக்கு வெளியே வச்சு ஷூட்டிங் எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது வெளியே வச்சா ஷூட்டிங் டைரக்டர் கேட்காரு. சரி பண்ணிடுவோம்னு சொல்றாரு. உன அந்த பையன் அப்படி சந்தோஷமா சிரிக்காம பார்த்தா பின்னாடி தான் கீயவே வச்சிருக்காங்க. வெளியே ஷூட்டிங் எடுக்க போயிட்டாங்க. கொனகமருலாம் வந்துட்டான். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு டைரக்டர். கொனகமரு சென்சே ஆல்ரெடி ஏகப்பட்ட பெர்மிஷன் கேட்டு வச்சிட்டாரு, அதனால நம்மளுக்கு ஏற்றப்படுது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன். ஸ்டுடியோ இனிமேல் யூஸ் பண்ண வேண்டாமா, இதுவே போதுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு மேக்கப் பண்ணா நான் ப்ராப்பரா போட்டுமா, ஏன்னா இது உள்ள
வச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி இங்க வெளியே வச்சு எடுக்கிறது சூப்பரா இருக்கும், நம்மளோட பிரசன்ஸ் என்னன்னு காட்டுவோம், மாஸ் காட்டும் சொல்லிட்டு இருக்கா காகேமாசா. உன டைரக்டர் தயாராயிட்டான், ஒவ்வொரு சீனா சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நாட்டோ மாதிரி ட்ரெஸ் போட்டு காகேமாசாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் வேற லெவலா பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சாங்க, இது உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நீ சூப்பரா பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சடனா காகேமாசா நடிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு குறுக்குல எப்பவும் போல வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல படமா ஒரு டைரக்டர் தான் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமான்னு சொல்றான் டைரக்டரும். இது வந்து ப்ரொடியூசர்ட்ட சொல்றாங்க. ப்ரொடியூசர் டென்ஷன் ஆயிட்டான், என்னோட பெர்மிஷன் இல்லாம எதுக்குடா நீங்க போய் வெளியே எடுத்தீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், சார் வெளியே நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, உண்மையிலே சூப்பரா எடுத்திருக்கோம், நம்மளுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. எதையுமே நீங்க சொந்தமா செய்யக்கூடாடா, நான் சொன்னதுடா நீ செய்ய சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பெர்மிஷன் கேட்டு பண்ணாம விட்டது தப்பு தான், ஆனா நீங்க இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் முதல்ல பாருங்க சொல்லிட்டு டைரக்டர் அந்த கேமரா எடுத்து கொடுக்காரு. இதெல்லாம் யார் கேட்டான்னு சொல்லிட்டு கேமரா தூக்கி ஒரு தள்ளி விடுதாம. கேமரா தான் எனக்கு வாழ்க்கையே, என்னடா பண்ணு சொல்லிட்டு ப்ரொடியூசரே ஒரு அடிக்கு அடிக்கான், அடிச்சு நொறுக்கிட்டு வீசிட்டாம. நான் அடிச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டா ப்ரொடியூசர், டே இந்த காகேமாசா படமும் கிடையாது, ஒரு படமும் கிடையாது, எல்லாம் இந்த இடத்த விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாஃப்ஸ் இங்க தேவை கிடையாது சொல்றாங்க. பணமார் வந்து ஏதோ சொல்ல வரான், நீங்க எது சொல்ல வேண்டாம், அந்த படத்தை நான் சொன்னதை மட்டும் நடிச்சா போதும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் ப்ரொடியூசர். பார்த்தா இருக்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிட்டான். பார்த்தா நைட் அப்படி டென்ஷன்ல வந்து ராமன் கடையில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. பார்த்தா ராமன் கடை கிடையாது, ஒரு ட்ரிங்க்ஸ் கடை. பார்த்தா ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. மன்னிச்சிருக்கேன், நான் பார்த்தா வேலை தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றான் கொணகமாரு. நான் ரொம்ப நன்றி சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு டேரக்டர். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல லொகேஷன்ல வச்சு நான் படம் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி டைரக்ஷனை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்ப பார்த்தாலும் அந்த விஎஃப்எக்ஸ்ல எடுத்து நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நம்ம ஃபர்ஸ்ட் படமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் டென்ஷன் ஆயிட்டான், நம்மள வேலையோட தூக்கணும் என்னால பொறுத்துக்கிட்டே முடியல, என்னோட சேவிங்ஸ் உள்ள போட்டாச்சு இந்த படத்தை எடுத்தே தீர்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே டைரக்டர் சொல்றாரு, நீ என்னடா குடிச்சிட்டு என்னெல்லாம பேசிக்கிட்டு கொஞ்சம் உட்காரடான்னு சொல்றாரு அவரு. இது நல்லா எடுத்து வேற லெவல் பண்ணிருக்கலாமே, இதெல்லாம் என்னால ஏத்துக்கிட்டே முடியலன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கொணமருவரை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க யார் வந்து இனிமேல் இந்த படத்தை எடுத்தாலுமே இந்த லார்ட் செவன்த்தை பத்தி பெருமை எல்லாத்துக்கும் தெரியணும், இது அப்படிப்பட்ட படமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா அதுக்குள்ளதான் அவங்க எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிட்டாரு. இனிமேல் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கொணமரு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னதான் பண்ணாலும் அந்த மூவி எல்லாம் முடிக்க முடியாது, ஏன்னா அந்த கொன்குரவை எங்களோட ஆளு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கண்டியாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே பார்த்தா உடனே வந்து டைரக்டர் கண்டி வருத்தப்படுறான், டைரக்டர் இவ்வளவு நல்லவரான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த படத்துல நடிக்கிறதுக்காண்டி உள்ள வச்சு எடுக்கிறதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருக்கான் கொணமரு. பார்த்து அந்த பையனை வந்து திருடனை லாக் பண்ணிட்டானுங்க. பார்த்தா பேங்க ராபரி பண்ண வந்திருக்கானு அவனுக்கு. இவங்களோட அங்கவே மண்ணா சொல்லிட்டு கொணமரு முழிச்சுக்கிட்டு இருக்கான். வழிய உடலாம் அந்த பையனை குத்தி கொன்றோன்னு சொல்லிட்டு கழுத்துல கத்திய வச்சு நின்றுட்டு இருக்கானுங்க. பார்த்தா கொணமரு அங்க வரான், டே நீங்க தள்ளுங்க நான் இதை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டீங்கன்னு சொல்லிட்டு முழிக்கானு அவனுக்கு. அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளால வேற லெவலா வரான். இன்னொரு பக்கம் டைரக்டர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இங்க என்னடா சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கொணமரு இருக்கான். அந்த பையன் கழுத்துல வர கத்தி வச்சிருக்காங்க. பையனை விட்டுரு, உங்களை நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கொணமரு. நீ யாருடா பாக்க கொக்காக மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. இவன்லாம் அடிச்சு நொறுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு ஒரு பையனும் அனலகத்துல வராங்க. கொணமரு ரெண்டு வரையும் விட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டான், அடிச்சு எல்லாம் செதறிட்டான். ஆமாடா ஹொக்காக வேலையாதான்டா இப்ப நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் கொணமரு. ஒன்னு டைரக்டர் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. இதை நான் படமா எடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்தா டைரக்டர் ரெண்டு ஆளுங்க அங்க இருந்து ஓடி வராங்க. நீங்க எப்படா வந்தீங்கன்னு சொல்லி டைரக்டர் கேட்காரு. நாங்க இந்த விஷயத்தை டிவில பார்த்தோம், அதை பார்த்துட்டு தான் வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. டைரக்டர் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. வருத்தத்தை பாரு, அவன் பேங்க்ல வந்து பணம் எடுக்க தான் வந்திருக்கான், அந்த படத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை நல்லபடியா முடிச்சே தீரும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஃபுல் ஃபிளெஜ்ட் டைரக்டர், அதுக்கு எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு, இதை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த டைரக்டர். நம்மள்ட்ட கேமரா இல்லையே, இப்ப நம்ம என்ன பண்ணட்டுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கேமரா கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆப்போசிட்ல ஒருத்தர் கேமரா வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். நான் பார்த்தா அவர் வந்து நின்று இருக்காரு. டைரக்டர், டே உங்களுக்கு பக்கத்துல நின்று எடுக்கிறதுக்கு பயமா இருக்குன்னா ஏன்டா கேமரா கொடுங்க, இதை நான் எடுக்கன்னு சொல்றாரு டைரக்டர். என்னன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீங்க காகேமாசா தான் கட்டுறாங்க. பார்த்தா அடுத்து என்ன நடக்குனே தெரியாம அவன் பாட்டுக்கு படம் நடிக்க திரும்பி கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு சிஜில வச்சு தான் எடுக்க போறாங்களா, சரி இருந்தாலும் நடிப்போம்னு சொல்லிட்டு வாரான். பார்த்தா குறுக்க பிடிச்சிட்டு வாரான். பார்த்தா சடனா டிவி வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா நம்ம டைரக்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறந்த விஷயத்தெல்லாம் கேட்கறாங்க, நடக்கிறதெல்லாம். இந்த படத்தை இருக்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு சடனா அப்படி டென்ஷன்லாம் எந்திக்காம திரும்பி கொணமரம் தான் காட்டுறாங்க. பார்த்தா அந்த பையன் கழுத்துல கத்தி தூக்கி வைக்கிறாங்க. டேய் எந்த தப்பும் பண்ணாதீங்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை யாரு பிடிச்சிக்கோ நீ அவன் எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்லிட்டு கொணமரம் அந்த கிரைம் இல்லைன்னா பார்த்து யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா அம்மா உனக்காண்டி வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கடா, அவங்க நீ இந்த மாதிரி கெட்டவன் தெரிஞ்சிருந்தா அவங்க என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொணமர் பேசி அப்படி மனசுக்குள்ள சிரிக்கான். அந்த காகேமாசா படத்துல ஒரு ஃபேவரட் டைலாக்டா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். ஆனா அந்த பையன் டென்ஷன் ஆயிட்டான். டே நீ முதல்ல அடிச்சதே எங்க அப்பா அம்மாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவங்கள தான் அடிச்சு நொறுக்கி இருந்திருக்கான். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்கான் கொணமரு. குடும்பமே அழிஞ்சிருச்சு, உனக்கு விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இதை இங்க வச்சு முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பேப்பர் பாம் எடுக்கான். அது சாதாரண பேப்பர் பாம் இல்லடா, இதை இங்க தூக்கி போட்டோம்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் அழிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் கதையை முடிக்க போறேன்னு சொல்றான். சொன்ன எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. பார்த்தா கேமரா கொடுத்துட்டு போறாங்க. ஒன்னு டைரக்டர் பார்த்து கேக்குறாங்க, நீங்க வரலன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க போங்க, இந்த படத்தை நான் எடுத்தே தீரும்னு சொல்றாரு டைரக்டர். எல்லாரும் இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணுங்க, இதை நான் பத்து சொல்லிட்டு கொணமரு. பேப்பர் பாம் நான் இவ்வளவு டிட்டனேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பத்தி இன்னொரு சத்தம் வருது. டே ஒன்னு அடிச்சு நொறுக்கதாடா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா காகேமாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான். நீ யாரடா கோமல்னு சொல்லி கேக்குறாங்க. ஈவில் நிஞ்சா காகேமாசான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட சான்ஸ் சொல்லிட்டு ஒரு பக்கம் கொணமரு அண்ணல் வேகத்துல வந்து பேப்பரை வெட்டி வீசுறான். பார்த்தா அந்த பேப்பர்
கட் ஆகவே இல்ல. என்னன்னு பார்த்தா அந்த குணாய் இன்னும் வந்து பிளண்டா தான் இருக்கு. என்ன நம்ம ஹொக்காகே சொன்னது மாதிரி ஆயிருச்சு, வெட்டலைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். எக்ஸ்ப்ளோடுன்னு சொல்லிட்டு சொல்ல போறான். அதுக்குள்ள காகேமேசா பாஞ்சு வந்து ஒரு குத்துறான். குத்துனோட குறுக்கே உடஞ்சிருச்சு அவனுக்கு. அப்புறம் கீழே விழுந்துருச்சு. இருந்தாலும் நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேப்பர் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆக்டிவேட்னு சொல்றான். முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். பார்த்தா இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொணாமர் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். 2 பேரை வர காப்பாத்தணும். இப்ப என்ன பண்ணட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நீங்க இதெல்லாம் மட்டும் கிவ் அப் பண்ணிடாதீங்க, உங்களை நான் ஒரு ஹொக்காகேவை தான் பாத்துக்கிட்டு சொல்லிருக்கான் காகேமாசா. இந்த ஹொக்காகே டைட்டில் ஒரு நாள் நான் எடுத்தே தீரணும். இதுக்கு எனக்கு முன்முதாரணமா இருந்த 2 பேரை நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். பார்த்தா 3rd ஹொக்காகேயும் 7th ஹொக்காகேயும் தான் யோசிச்சு பாக்குறான். இவங்களோட பேர் என்னைக்கு நான் வந்து கைவிட மாட்டேன், நான் யாருன்னு காட்டும்னு சொல்லிட்டு சடனா ராசங்கன் ஜுட்சுக்கு பறக்க விட்டு ஒரு ஓடு போடுறான். வானத்துல வச்சு ராசங்கன் ஜுட்சு போடுறான். அவன் பார்த்தா ராசங்கன் வச்சு எக்ஸ்ப்ளோஷனே தடுத்துட்டான். கொணாமரு வேற லெவல் பண்றான். கேமரா வச்சு டைரக்ஷன் வேற லெவலா பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு கொணாமரு வேற வந்து இறங்கிட்டு இருக்கான். அவன் பிரச்சனை சூப்பரா முடிச்சுன்னு சொல்லிட்டு சிக்கமர் கேரக்டர்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன இங்கதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு கொணாமரு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா டைரக்டர் வராரு. உண்மையிலே இந்த சீன் சூப்பரா நடிச்சீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை நாங்க படமா எடுத்துட்டோம், இந்த படத்தை வேற லெவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நினைச்சதும் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணீங்க, நீங்க மாஸ் காமிச்சிங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த டைரக்டர். அந்த பையன் அப்படி குப்பர் சாஞ்சி கிடக்கான். நல்ல வேலை இந்த படமா எடுத்துட்டீங்களா, எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து சமாதானம் ஆயிட்டாரு. நேத்திக்கு எடுத்த ஃபுட்டேஜ் உண்மையிலே சூப்பரா இருக்காது, என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு உடனே கொணாமர் சொல்றான், டே என்னடா எல்லாரும் திரும்பி ஒன்னா சதட்டியும் ஒழுங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட ஸ்பான்சர் வந்து புது ஃபுட்டேஜ் பார்த்தாரு, அதை பார்த்து சந்தோஷப்பட்டாரு. அவருக்கு இந்த படமே ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டைரக்டர் ப்ரொடியூசரை கூப்பிடுதான். கடைசி விஷயம் வந்து நான் வேற மாதிரி பண்ண போறேன், உங்க சிஜி ஸ்டாஃப்லாம் ரெடியா இருக்காங்களான்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்றாரு. உங்களை நான் எதிர்பார்க்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கான். டைரக்டர் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். டே எல்லாருக்கும் நம்ம பொருந்தி நம்ம நல்ல படமா எடுத்து கொடுக்கணும்டா, அதான்டா எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்காரு டைரக்டர். நல்ல படமா வரும்லான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் அதுல என்னடா யோசனை, கண்டிப்பா நல்ல படமா வரும், இது சூப்பரா வரும்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. பார்த்தா கொணமரம் வேலையை நல்லா பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து உட்கார்ந்துருக்கான். அந்த காகேமாசா படம் வந்து ஏகப்பட்ட ஹிட்ட கொடுத்துருச்சு, நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொணமரோட குணை வந்து நல்லா பிளெண்டா இருந்துச்சு, அதையும் சரி பண்ணிட்டான். இந்த வில்லேஜ் ப்ரொடக்ட் பண்ணதுக்காண்டி நான் எந்த எல்லைக்குனாலும் போகணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, மறந்துங்க. See you, bye.